அனைவருக்கும் முதல் வணக்கம். நான் 3 விஷயங்கள் சொல்லாமல் நினைக்கிறேன். முதலாவது விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த ஒன்று கூடலை முதல் நாங்கள் தொடக்கினது இந்த ஒன்று கூடலை தொடக்கினது நாங்கள் பரிசில் தான். இந்த ஊரணி ஒன்று கூடல் முதல் ஆரம்பமானது. அந்த பரிசில் ஊடாகத்தான் இன்றைக்கு அந்த ஒன்று கூடல் அங்கே தொடங்கி இன்றைக்கு லண்டன் மட்டும் இந்த ஊரணி உறவுகள் தொடர்ந்து எல்லா இடங்களிலும் ஒன்று கூடுவதற்கு அந்த பரிசு தான் இன்றைக்கு முழு முதல் காரணம். அவர்களுக்கு முதலில் எனது வாழ்த்துக்களும். அதைத் தொடர்ந்து இன்றைக்கு லண்டனில் நாங்கள் கூடிய மாதிரி மற்ற நாடுகளிலும் தொடர்ந்து இந்த ஒன்று கூடலை செய்ய வேணும் என்பது எனது முதலாவது கருத்து. ரெண்டாவது, நாங்கள் பலனை சொன்ன மாதிரி இந்த இது முடிய நாங்கள் அந்த கட்டிடம் கட்டுவதை பற்றி முடிவு எடுத்தாலும் தயவு செய்து அதில் பங்கு பெற்றி அந்த முடிவை எடுத்து போட்டு போகுமாறு தாழ்மையுடன் இரண்டாவது கேட்டுக்கொள்கிறேன். மூன்றாவது, இன்று இத்தாலியிலிருந்து எங்களுடைய ஊரணியில் வாழ்ந்த ஒரு என்னுடைய வயதை ஒட்டிய ஒரு ஊரணி ஊரான். அவர் உண்மையாக அவருடைய அம்மா அப்பா மணக்காடு. ஆனால் அவர் மணக்காடில் என்ன இத்தாலியில் சொல்வதெல்லாம் நீ எங்கே பிறந்த என்று எங்கே எந்த ஊர் என்று சொல்லி கேட்டால் தான் ஒரு ஊரணி என்று சொல்லித்தான் அதற்கு பிறகு ரெண்டாவது மணக்காடு என்று சொல்கிற அளவுக்கு அவர் ஊரணியில் அவளத்துக்கு ஊரணியில் ஊறி இருக்கிறார். அப்போ அவர் என்ன கேட்பார், எப்போதும் நாங்கள் ஊரணியில் ஒன்று கூட கூடினா கட்டாயம் எங்களுக்கு சொல்லுங்கள், நான் எப்படியாவது வருவேன். அப்போ அந்த முறையில் நாங்கள் அவருக்கு இத்தாலியில் நாங்கள் சொல்லி இருந்தோம். ஆனால் அவருக்கு பாஸ்போர்ட் இயலாதபடியால் அவரால் வரையலாம் போச்சு. அதுக்காக அவர் தன்னுடைய சார்பாக ஒரு கவிதை ஒன்றை எழுதி எங்களுக்கு அனுப்பியிருக்கிறார். அதே நேரம் அந்த சீடியில் அதை பதிவு செய்தும் எனக்கு அனுப்பியிருக்கிறார். சீடியை நாங்கள் இங்கே போட முடியாது. அதே நேரம் இன்மையால் நான் அவருடைய முழு கவிதைகள் அந்த அவருடைய வாழ்த்துக்களை இங்கே வாசிக்கலாது. அவருடைய முழு படைப்புகளும் ஊரணி.comல அவருடைய சார்பாக போடப்படும். இது முழுக்க நான் வாசிக்க போகிறது முழுக்க அவரது படைப்புகளும் அவரது எண்ணங்களும். நான் அவருடைய கொஞ்சம் விஷயங்களை மாத்திரம் நான் வாசித்து போட்டு மிகுதியை நீங்கள் ஊரணி.comல பார்க்கலாம். அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய புலம்பெயர் ஊரணிவாழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒன்று கூடல் மூலமாக ஒற்றுமையும் புரிந்துணர்வும் சந்தோஷமும் நிச்சயமாக நிலவும் என்று நம்புகின்றேன். இந்த தருணத்தில் நான் சில நினைவுகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அந்த ஊற்றோணி மண்ணின் மைந்தர்கள் அந்த மண்ணை பெருமைப்படுத்தியவர்கள். அயல் கிராமங்கள் அதிசயப்படும் அளவிற்கு ஆச்சரியப்படும் வகையில் அந்த மண்ணை விண்ணளவிற்கு உயர்த்தியவர்கள். சம்மாட்டியார் மத்தியாஸ் மரியாம்பிள்ளை மரியாதைக்குரிய மாபெரும் மனிதர். ஊரை நேசித்தவர், ஊர் மக்களின் உயர்வுக்காக பெரும்பணி புரிந்தவர். அடுத்து தேவசகாயம் ஜோசப், உயர்ந்த மனிதர், உடலளவில் மட்டுமில்லை உள்ளத்திலும் உயர்ந்த மனிதர். ஆனை மாதம் 1ஆம் தேதி அன்று ஊரை அவரை அண்ணார்ந்து பார்க்கும் அந்த கொடிமரத்தில் நின்று சிறு கொடி மரத்தை மேலே ஏற்றும் பணியை பலகாலமாக மேற்கொண்டவர். அதேபோல் பெரியவர்களில் இருந்து சிறியவர்கள் நல்ல சிந்தனைகளை சிறந்த செயற்பாடுகளை கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியத்தை போதித்தவர். அடுத்து அடைக்கலசாமி தவஞானதாஸ். அடைக்கலசாமி தவஞானதாஸ் தவமிடமிருந்து கிடைத்த பொக்கிஷம். அந்த ஊரணி மண்ணின் ஊரணி மண்ணிற்கு அவரால் பெருமை கிடைத்தது. அந்த மண்ணில் வாழ்ந்த நாங்களும் அவரது சேவைகளை நினைவு கூற வேண்டியது அவசியமானதும் கட்டாயமானதும் ஆகும். இந்த அன்பு உள்ளங்களை அவர் தன் நினைவு கூர்ந்து அந்த நினைவுகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுமாறு என்னை கேட்டுள்ளார். அதன்படி மேலதிகமான விவரங்கள் நெட்டில் நீங்கள் பார்த்து கொள்ளலாம். இறுதியாக அவருடைய ஒரு பெரிய கவிதை, அதில் ஒரு சிறிய பகுதியை நான் வாசித்து உங்களுக்கு முடிக்கிறேன். ஊரணியின் அவர் இது ஒரு தனிப்பட்ட ஆள் சார்பாக தான் எழுதியிருக்கிறார். நான் ஊரணியின் மைந்தன், ஊற்றோடு உயிர் வாழ்ந்த வேந்தன், காரணங்கள் இல்லாத கதை பேச முடியாத மன்னன், வேற்றுணர்வு இல்லாத வெளிப்படையின் படைப்புகளின் பின்னன், யார் போற்றுவார்களோ யார் ஏற்றுவார்களோ தெரியாது. சம்மாட்டியார் மரியாம்பிள்ளை. சம்மாட்டியார் ஊரணிவாழ் மக்களின் உள்ளத்தில் உயர்ந்து
எழுந்து நிற்கும் வேப்பு மரமையா நீங்கள். இப்படியாக அவருடைய கவிதை தொடர்ந்து செல்கிறது. மற்றும் வேறும் சிலருக்கு அவர் தன்னுடைய இதுகளை சொல்லியிருக்கிறார். தொடர்ந்து நீங்கள் அந்த ஊரணி.com மீதியை பார்த்து மகிழுமாறு வேண்டுகிறேன். நன்றி.